ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி நாம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொழுப்பை கரைச்சி உடம்பை ஃபிட்டாக மாற்றுறதுக்கு தாங்க நாம உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். தசைகளை புதுப்பிக்கிறதுலேருந்து தசைகளை நல்லா வலுவாக்குறது வரைக்கும் ஜிம்மில் செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே 45 நிமிஷத்தில் நிகழ்றது கிடையாது. நம்மளோட உடலில் 24 மணி நேரமும் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடி நாம என்ன சாப்பிட்றன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான உணவை எடுத்துக்கிறது உங்களோட தசைகளை நல்லா வலுவாக்கி கொழுப்பை கரைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடற்பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கணும். உடலுக்கு கூடுதலான ஆற்றலை தரதாக இருக்கணும். பயிற்சிக்கு பின்னாடி உட்கொள்ளக்கூடிய உணவுன்றது தசைகளை நல்லா உறுதிப்படுத்தும், மேம்படுத்தும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதா கூட்டுறதா அப்படின்றது வந்து தேவையை பொறுத்து வெவ்வேறு விதமான ஊட்டச்சத்து உணவுகள் இருக்குது. அதை தான் நாம் ஃபாலோ பண்ணுவோம். உடல் எடையை குறைக்கிறேன்னு பலரும் வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வாங்க. இது ஒரு தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். பயிற்சிக்கு முன்னாடி எளிமையான உணவு நாம எடுத்துக்கணும். பசியோட வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி செஞ்சா ரொம்ப சீக்கிரத்தில் சோர்வாயிடுவோம். அதனால அதிகப்படியான கலோரிகளை எரிக்கிறதுன்றது ரொம்பவே சிரமமாயிடும். இதய துடிப்பையும் உடலோட வெப்பநிலையும் அதிகப்படுத்துறதால மட்டுமே உடலோட இயக்கம் சரியா இருக்கும். எவ்வளவு கடுமையா உடற்பயிற்சி செய்யறோமோ அவ்வளவு அதிகப்படியான கொழுப்பு வந்து கரைக்கப்படுது. உடற்பயிற்சிக்கு முன்னாடி நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிற்றுண்டி, அதாவது ஸ்நாக்ஸ் வந்து நம்மள நல்லா வேகமா நகர்த்தி கொண்டு போகவும் நல்லா சிறப்பாக செயல்படவும் உதவணும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை நாம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உடற்பயிற்சியின் போது தசை சுருங்கி விரின்றதால நம்மளோட தசைகள் வந்து உடல்ல இருக்கக்கூடிய கொலாஜனை செலவழிக்க தான் பார்க்குது. பயிற்சிக்கு அப்புறமா நீண்ட நேரம் உணவை எடுக்காம இருக்கிறதால உடல் தானா தசைகளை எரிச்சு குறுக்க ஆரம்பிக்கும். அதனால நிச்சயமா பயிற்சிக்கு அப்புறமா எளிதில் செரிக்கக்கூடிய புரதம், அதுக்கப்புறம் கடுமையான கார்போஹைட்ரேட் உணவை சாப்பிட்றது தசைகளை நல்லா பெருக்கி நல்ல உடல் அமைப்பை நமக்கு கொடுக்கும். உடனடி எனர்ஜிக்கு புரோட்டீன், மில்க் ஷேக்கு, சாக்லேட் ஏதாவது எடுத்துக்கலாம். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்யறதும் தப்பு தாங்க. இதனால முழுமையாக செய்ய முடியாது. மதியம் இரவில் உடற்பயிற்சி செய்யறதா இருந்தால் சாப்பிட்டு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் கழிச்சு உடற்பயிற்சி செய்யறது ரொம்பவே நல்லது. பயிற்சி செஞ்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டை குறைஞ்சபட்சம் 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சம அளவில் எல்லா ஊட்டச்சத்து உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கட்டுமஸ்தான உடலை பெற முடியும். இப்போ புரோட்டீன் பாரை நம்ம வீட்டில் இருந்து எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையானது என்ன? ஓட்ஸ் ஒரு கப்பு, அதாவது 100 கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பீனட் பட்டர் வந்து ஒரு 1/4 கப்பு, ஒரு 75 கிராம். தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோட க்ரீம் ஏதாச்சும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா ப்ரோட்டீன் பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதை செய்யணும்னா, முதல்ல பீனட் பட்டர், தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெண்ணிலா ப்ரோட்டீன் பவுடரை சேர்த்து பசை மாதிரி கலக்கிட்டு அதில் ஓட்ஸை சேர்த்து ஒரு ட்ரேல மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஓட் மீல் வித் நட்ஸ். இது எப்படி செய்யணும்னா, ஓட் மீல் வந்து 2.5 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், நட்ஸு, தேன், லவங்கப்பட்டை கொஞ்சம், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. தண்ணி லேசாக சூடாக இருக்கும்போது ஓட்ஸை போட்டு மிதமான தீயில் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. இது வெந்து வந்த உடனே அதில் பட்டைத்தூள், நட்ஸு, தேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிங்க. அவ்வளோதாங்க, ஓட் மீல் வித் நட்ஸ்ன்ற இந்த டிஷ்ஷும் ரெடி. இது எல்லாமே உங்களோட உடலுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. நல்ல ஒரு சத்தை கொடுக்கும். உடற்பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் இதை சாப்பிட்றதுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.